உண்மையாவே சக்கரை நோய்க்கும் பல்லுக்கும் சம்மந்தம் இருக்காம? ஆக்சுவலி கண்டிப்பாக இருக்குது. ஈர் நோய் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறையவே குறையாது. டைமிங்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே பிரஷ் பண்றதுக்கு, அப்படிலாம் உண்மையா? என்னன்னா படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து மினிமம் 12 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணுங்கன்னு இருக்கு. சின்ன வயசுலேயே பல்லு போய் பின்னாடி பல்லு கட்டாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈருக்கு வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிடும். ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு வந்து நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு நம்ம ஒரு ஐவி இன்ஃபியூஷனில் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நம்ம பண்ணுறோம். ஹீலிங்க்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சிஜன் தான் மெயின் நம்ம பாடியில். இப்போ இருக்க அர்ஜென்ட்டில் மென்று சாப்பிட்றதுலாம் இல்லை. ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மென்றுலாம் தெரியாது. ஓகே சாப்பிட்டாச்சு அவர் முழுங்கிடுறோம். அது வந்து நல்லதாங்க. இது ஒரு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது சார். என்னென்னா ரிஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் ரூபாவதி மேம் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது இந்த டென்டல் சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகள் இதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாகவே சக்கரை நோய்க்கும் பல்லுக்கும் சம்மந்தம் இருக்காம? ஆக்சுவலி கண்டிப்பாக இருக்குது. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா லைக் சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மற்ற உறுப்புகள் மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து அதில் பாதிக்கப்படுது அப்படின்னா லைக் லிவர், கண், ஹார்ட்டு, நியூரோபதி சொல்லுவோம், நெஃப்ரோபதி சொல்லுவோம். அதாவது நம்ம நரம்பு இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் மெயினாக வந்து பல்லும் வந்து 6th மேஜர் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, இது எதனால இதை சொல்கிறோம் அப்படின்னா, டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் மேஜராக நம்ம பாடியில் வந்து டெஸ்ட்ராய் ஆகுறதே அப்படின்னா லைக் நம்மளோட அந்த ரத்த குழாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து திக்கன் ஆகிடும். ஸோ அதனால ஒரு ஆர்கனாக பாதிப்பு இருக்கும். ஸோ இப்போ பல்லுகளை பார்த்தீங்கன்னா பல்லை சுற்றி ஈறு தான் இருக்குது. அந்த ஈரோட மெயினே வந்து கீழே இருக்கிற ஈரும் அதோட எலும்பும் தான். அப்போ அந்த ஈரில் வர ரத்த ஓட்டம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸா அது வந்து பல்ல பாதிக்க தான் செய்யும். அது நீங்க பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுமா சக்கரை நோய்க்கு இருக்கவங்களுக்கு? இந்த பல்ல பார்த்தே உங்களுக்கு சக்கரை நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்க? ஆமா, ஏன்னா டயபெட்டிக்கோட மெயின் சிம்டம்ஸே பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது வாயில வந்து சலைவரி ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ அப்புறம் பல் சொத்து அதிகமாக வரும், ஈர் நோய் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பல்ல எனக்கு கட்டி வந்துருச்சு, தானா குறைஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. திரும்ப அதே இடத்துல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வருது அப்படிம்பாங்க. இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் தான். சரி, நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பாதுகாக்கலாம். ஸோ எப்போவுமே டயபெட்டிக்கும் ஈர் நோயும் பார்த்தீங்கன்னா இப்படி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது சுகர் ஏறுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈர் நோய் ஏறும். ஈர் நோய் அதிகமாக வச்சிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட்டோமேட்டிக்காக குறையவே குறையாது. இப்போ சுகர் இருக்கவங்க வந்து இந்த பல்ல வச்சு தான் கண்டுபிடிக்குமா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சிம்டம்ஸ்லாம் காமிச்சிருமா? சுகர் வந்து டயபெட்டிக் பல்ல வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து டயக்னோஸ் பண்ணாமலே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ்லாம் இருப்பாங்க, எனக்கு சுகர் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து காலில் புண்ணு வந்தா அப்படிதான் அவங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப நேரம் புண்ணு ஆறாமல் இருந்தால் தான் தெரியும். பட் ஆனால் நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா பல்லில் என்ன பிரச்சனை இருக்கு சார், உங்களுக்கு வந்து சுகர் இருக்கலாம், நீங்க இதை போய் சுகர் செக் பண்ணுங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கைட் பண்ணலாம். ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா கூட அவங்க டீத் வச்சு லைட்டா ஆமா நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ஏன் வந்து சலைவரி ஃப்ளோ கம்மியா இருக்கு, ஏன் உங்களுக்கு வந்து அதிகமா. நிறைய பேர் கேட்பாங்க நிறைய பல் சொத்தை இருந்துட்டே இருக்கு, ஸோ எங்கள் அப்பாவுக்கு இருக்கா, ஜெனட்டிக்காக இருக்கா, அதெல்லாம் நோட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியை கேட்போம், அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியை கேட்போம், அவங்களோட ஹிஸ்ட்ரியை கேட்போம், அவங்களோட ஹேபிட்ஸை கேட்போம். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அவங்க பல்லில் பார்த்துட்டு இதில் உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். சரி, நம்ம வந்து ஒன் ஆஃப் த டூல் டயக்னோசிங் டயபெட்டிஸ். நம்ம மட்டுமே இதை வச்சுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை வச்சு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாக்க சுகர் இருக்கா இல்லையா, பார்டரில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யலாம். ஓகே. பொதுவாக இந்த சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு ஏன் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க, பண்ணுறது தயங்குறாங்க? என்னன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீலிங் சுகர், அதை ஃபர்ஸ்டே சொன்னேன், ரத்த குழாய் வந்து திக்காகும். அப்போ நம்மளுக்கு ஈருக்கு வரக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வந்து குறைஞ்சிடும். ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சுனாலே நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அங்கே வந்து ரெடியூஸ் ஆகுது. அந்த எதிர்ப்பு சக்தி இருந்தாதான் அங்கே இருக்க, இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும், நம்ம அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஃபுட்டு போய் ஈரில் போய் புகுந்துக்கும். அப்போ அந்த ஈரில் இருக்கிற ஃபுட் ஸ்டஃப்பை வந்து நம்ம சரியாக ப்ரஷ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈர் வந்து வீங்க ஆரம்பிச்சிடும். இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பல்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்ஸு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ஸுக்குள்ளே வந்து டெபாசிட்ஸ் போயிடும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. அப்போ இந்த கம்ஸ் வந்து இந்த பல்ல வந்து டிட்டாச் ஆகி வந்துடும்.
புரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட்ஸ் உள்ள போகும். அப்போ உள்ள எலும்பு இருக்கு, எலும்புல போய் எலும்பு சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகே. இது வந்து நார்மல் பர்சன்ஸை விட நம்மளோட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமான இம்பாக்டை கொடுக்கும். கீழே ஏன்னா வரது ரொம்ப எதிர்ப்பு சக்தி கஷ்டம். இருக்காது இருக்காது. ஸோ அதுக்காக தான் சுகர் பேஷண்ட்ஸ் எப்படியுமே ரெகுலராக செக்அப் வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது. இப்போ முன்ன வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். என்னன்னா நம்மளுக்கு ஒரு 200 300 இருக்குது அப்படின்னாலே செய்யக்கூடாது அப்படின்றது தான். லைக் டாக்டரை பார்த்துட்டு வாங்க செய்யலாம். பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸில் கண்டிப்பாக செய்யலாம். அதுக்குள்ள ப்ரிகாஷனரிஸ் எடுத்து அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இப்போ பண்ணலாம். ஓகே. மொத்தம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 200 அளவு இருக்கு சுகர்னா அவங்களுக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க தானே? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் நிறைய இடத்துல பண்ண மாட்டாங்களே, ரொம்ப கம்மி இல்லை? எப்பவுமே வந்து சுகர் இப்போ இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வராங்க நம்ம கிளினிக். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 240 250 இருக்கு. அதாவது ரேண்டமாக சொல்றது, ஃபாஸ்டிங் சொல்லலை, ரேண்டமாக ஒரு 12 மணிக்கு வராங்க, அவங்களுக்கு வந்து ஒரு 240 இருக்கு சுகர் அப்படின்னா பல்லு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணிவிட்டு சுகர் லெவலில் வந்து இன்ஃபியூஷனில் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதே டைம் நம்ம வந்து பல் எடுக்கிறதோ ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து போஸ்ட்டாக இது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் செய்கிறது கிடையாது. அவங்க இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஹீலிங் தான் மெயின் ஃபேக்டர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸில். அப்போ அந்த ஹீலிங்கை நம்ம சரி பண்ணுறதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அவங்க ரெகுலராக வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு இன்சுலினோ இல்லை டயபெட்டிக் டேப்லெட்ஸோ அவங்களுக்கு கொடுத்து அடுத்த போஸ்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களோட சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகே மேம். இப்போ நம்ம வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றிலாம் பார்த்தோம். சுகர் பேஷண்ட்டு டீத்தை எப்படி வந்து அவங்க பராமரிக்கணும், எப்படி பார்த்துக்கணும்? இது வந்து டயபெட்டிக்னே இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்குமே வந்து எல்லாருமே ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்க, 3 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுங்கன்றது. அதில் எனக்கு சந்தேகம் இருக்கு மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ண சொல்கிறாங்க. நிறைய பேர் 2 டைம் ப்ரஷ் பண்ணால் வந்து ஈரல் சேதமாகும் சொல்லிட்டு அந்த மவுத் வாஷ்னர்லாம் இருக்குது, அது பண்ண சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டீத் ஃப்ளாஸ்னு ஒன்று இருக்குது, அது கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எதை சஜஷன் பண்ணுவீங்க? நான் எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். 1 டைம் ப்ரஷ் போதும். ஆமாம், ஒரு தடவை ப்ரஷ் பண்ணாலும் நீட்டாக ப்ரஷ் பண்ணணும். ஓகே. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா 1 டைம் ப்ரஷ் பண்ணுங்க, வெர்டிகல் ஸ்ட்ரோக்ஸை கொடுத்து பல்ல சுத்தமாக வச்சுக்கோங்க. ஈர்லேருந்து பல்ல நோக்கி ப்ரஷ் பண்ணாலே போதும், ஈருக்குள்ள இருக்க ஃபுட் ஸ்டஃப் வெளில வந்துடும். இப்படி அதாவது ஈர்லேருந்து மேலே நோக்கி, மேல் பல்லுக்கு மேலேருந்து கீழே. ஸோ இதுன்னா ஈருக்குள்ள இருக்க ஃபுட் ஸ்டஃப்லாம் வெளில வந்துடும். ஒரு நார்மல் மீடியம் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? இது டைமிங்லாம் இருக்குன்னு சொல்றாங்களே ப்ரஷ் பண்றதுக்கு, அப்படிலாம் உண்மையா? படிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லுக்கு வந்து மினிமம் 12 minutes ப்ரஷ் பண்ணுங்கன்னு இருக்கு. நம்ம வந்து அவ்வளோ பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாவது பண்ணுவோமானா அதுவுமே கஷ்டம் தான். எல்லாருக்குமே அந்த இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்டில் ரன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரு ஷார்ட் டியூரேஷன், ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ப்ரஷ் பண்ணால் கூட ஓகே தான். பட் எல்லா பல்லுலுமே எல்லா சர்ஃபேஸ்லுமே ப்ரஷ் பட்டு 3 ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும், நீட்டாக வரும். அண்ட் கம்பல்சரியாக நைட்டு ப்ரஷ், இது வந்து சரியாக மெயின்டைன் பண்ண முடியாதவங்களுக்கு, சரியாக ப்ரஷிங் பண்ண முடியாதவங்களுக்கு 2 வேளை ப்ரஷ் பண்ணுறது கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். பட் ஆனால் இதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு தண்ணி போட்டு வாய் கொப்பளிக்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் தான் சால்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து டெய்லி நைட்லேயோ இல்லை எதர் ஆஃப் 1 per டேயோ வந்து நீங்கள் நல்லா வாய் கொப்பளிச்சிங்கனாலே ஈர் நல்லாயிருக்கும், சுற்றி இருக்க பல்லும் நல்லாயிருக்கும். ஓகே. அதேமாதிரி நம்ம வந்து சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்ணும் அப்படின்வாங்க. சில பேர் இப்போ இருக்க அர்ஜென்ட்டில் மென்று சாப்பிட்றதுலாம் இல்லை, ஃபோன் பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மென்றுலாம் தெரியாது, ஓகே சாப்பிட்டாச்சு அவர் முழுங்கிடுறோம். அது வந்து நல்லதாங்க? என்னன்னா இது ஒரு நிறைய ஸ்டடீஸ் இருக்குது சார். இதில் என்னன்னா நீங்கள் வந்து பல்லு இந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மாஸ்டிகேட்டரி மசில்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 2 பல்லு சேர்ந்து நல்லா மென்ன ஆரம்பித்த வேகத்துக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்லாம் நம்ம பேன்க்ரியாஸ் உறுப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்க அந்த இன்சுலினை வந்து இது அதிகமாக உற்பத்தியாக வைக்கும். நம்ம ஒரு சுகர் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மென்று சாப்பிட்டா மட்டும்தான் சுகர் லெவல் கம்மியாகும். அதாவது நம்ம ஒரு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுல சுகர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ட உடனே அதிகமா இருக்கும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கம்மியா இருக்கும். சில பேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதிகமா இருக்கும், சாப்பிட்ட பிறகு கம்மியா இருக்கும். இது எல்லாமே டிட்டர்மைன் பண்றதே இந்த ஒரு GLPன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் தான். அது இது பல்லுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, டயபெட்டிக்கும் டென்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா மெயினே இங்க தான். நீங்க எல்லா பல்லும் 32 பல்லுன்னு தேவை கிடையாது. ஒரு கடவாப்பல் இருந்தால் கூட ஓகே. மினிமம் ஒரு 26லேருந்து 28 பல் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு போதும். பின்னாடி கடவாப்பல் இருந்தால் நம்ம நல்லா மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சுகரே நம்மளுக்கு வந்து நல்லா ரெடியூஸ் ஆகிடும். நல்லா மென்று சாப்பிட்றாச்சும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1/2 மணி நேரத்துக்குலாம் இங்கே வந்து இன்சுலின் உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே இங்கே போய் நம்ம பிளட்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி சுகர் லெவலை குறைச்சிடும்.
ஓகே. அப்ப பல்லே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் சின்ன வயசுலயே பல்லு போயிடுது பாத்தீங்களா, சின்ன வயசுலயே பல்லு போய் பின்னாடி பல்லு கட்டாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஒரு 50 வயசுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது வந்து ஜெனட்டிக் நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணுது, இதனால மட்டுமே கிடையாது, பட் நிறைய ரோல்ஸ் பிளே பண்ணுது. பட் இது வந்து மெஜாரிட்டியா இதுக்குன்னு ரிசர்ச் பண்ணி இதுக்கு வந்து சொல்லக்கூடியது இதுதான். பல்ல வச்சு நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா சுகர் லெவல்ஸ், சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெவல் நல்லா குறைஞ்சிடும். நிறைய கேசஸ் இப்போ நம்மளே பண்றச்சே வந்து பார்ப்போம், சுகர் இருக்கும், 20 வருஷமா பல்லு இல்லாம இருப்பாங்க, பல்லு வச்ச உடனே நல்லா மென்னு சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வந்து சுகர் நல்ல டிராஸ்டிக்கா குறையும், கண்ட்ரோல்டா வச்சிருப்பாங்க, ஏன்னா மென்னு சாப்பிட்றாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கும், அது கொஞ்சம் சிரமப்படாது இல்லையா? ஆமா, மென்னு சாப்பிடாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே முழுங்கிட்டே இருப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் 1 வயசு 2 வயசு குழந்தைங்க முழுங்குறாங்க பாத்தீங்களா, அதை வந்து அவங்களுக்குள்ள அந்த இன்டெஸ்டைன் வந்து அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அது வளர வளரதான் அது மாறும், பல்லு வந்த பிறகுதான் மாறும். நம்ம வந்து 1 வயசு குழந்தை சாப்பிட்றத நம்மளால சாப்பிட முடியாது, அவங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம முழுங்கி சாப்பிட முடியாது. நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டாலே நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது, கேஸ்ட்ரிக் பர்ன்ஸ் இருக்காது, ஃபாஸ்ட் அப்சார்ப்ஷன் ரேட் இருக்கும். இதெல்லாமே வந்து பல்லு தான் மெயின். ஆக்சுவலி நம்ம இப்படிதான் நம்ம அந்த ஃபுல் பாடியே வந்து வாய் வழியா தான் நம்ம சாப்பாடு எடுத்துக்கிறோம். அப்போ இது வழியா சாப்பிட்றச்ச நம்ம அந்த பல்ல மெயினா வச்சுட்டு நல்லா மென்னு சாப்பிட்டா நோய் நொடி இல்லாம வாழலாம். அது உண்மைதான் இல்லையா? சரிங்க மேம். இப்போ பல்லுக்கும் இதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்றாங்களே, அது உண்மைதானே? ஆமா சார். ஆக்சுவலி என்னன்னா, இப்போ இந்த ஈர் நோய் பத்தி ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஈர்ல இருக்க கிருமி பாத்தீங்கன்னா வாய் அந்த பிளட் வெசல்ஸ் வழியா தான் ஹார்ட்டுக்கும் போகும். இதுல இருக்க ஒரு கிருமி பாத்தீங்கன்னா இது வந்து அது வழியாவே ஹார்ட்ல போய் உட்காந்துரும். அப்ப அந்த கிருமியை நம்ம வாயிலே தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பல்ல சுத்தமா வச்சுக்கணும். இப்போ கார்டியாக் பேஷண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில டாக்டர்ஸ்லாம் கார்டியாலஜிஸ்ட் தான் சொல்லுவாங்க, லைக் இப்போ க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்ரி இயர் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே ஒரு தடவையும் லைக் இயர்லி ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ டென்டிஸ்ட்டை பார்த்து க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஈரை சுத்தமாக வச்சுருந்தாலே இந்தந்த நோய்கள் எல்லாம் நம்மளுக்கு குறைச்சிக்கலாம். அதோட இன்டென்சிட்டியை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஹார்ட் ஒரு பிளாக் இருக்கு, நம்ம வந்து வாயில் நிறைய டெபாசிட்ஸை சேர்த்து வச்சிருக்கோம், இந்த கிருமி ஆட் ஆனா போய் அதுக்கு போய் இன்னும் அதிகமாக தொந்தரவை கொடுக்கும். ஸோ சம்மந்தம் இருக்கு, புரியுது. ஆமாம். அதேமாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போய் ப்ளீச்சிங் பண்ணுறாங்களே, அது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, வேணான்றாங்க, எனாமல் போயிடுறாங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் பண்ணுறாங்க, அது நல்லது தானே பண்ணுறது? ப்ளீச்சிங் வந்து எல்லாருக்கும் ஒத்துக்குமானா கண்டிப்பா கிடையாது. இப்போ ஒரு பை பர்த்டே வந்து சில பேருக்கு மஞ்சள்லாம் இருக்கும், அந்த அடுத்த பல்லு அது வந்து பிகாஸ் ஆஃப் நிறைய அதுக்குன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கு, அவங்கெல்லாம் ப்ளீச்சிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃப்ளூரோசிஸ்ன்னு ஒரு ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு ஃப்ளூரோசிஸ். அது என்னன்னா தண்ணியில வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து பல்லு ஃபுல்லா ஓட்டையா இருக்கும். ஃப்ளூரோசிஸ்னால எனாமல் வந்து ரொம்ப சாஃப்டா ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ அவங்களுக்கு ப்ளீச்சிங் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் போயிடும் பல்லு. ஒரு பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கு, எனாமல் ஸ்ட்ராங்கா இருக்கு, கலர் மட்டும்தான் மாறி இருக்கு அப்படின்னா ப்ளீச்சிங் தாராளமா பண்ணலாம். பல்லே வீக்கா இருக்கு, எனாமல் வீக்கா இருக்கிற பட்சத்துல ப்ளீச்சிங் பண்ணாக்க ஃபர்தரா ப்ராப்ளம்ஸ் வரும். அது ஒரு 6-7 மாசம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லா கலர் மாற ஆரம்பிச்சு. ஓகே மேம். அதுவே நிறைய பேர் கடப்பல்ல சொத்தப்பல் இருக்கும், மைண்ட் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் போய் அதை வந்து க்ளீன் பண்ணி அடைச்சிருவாங்க, சில பேர் அப்படியே விட்டுருவாங்களே, அப்படியே விடுறது நல்லது தானே? சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவிட்டி மாதிரி, இப்போ நான் என்னோட ப்ராக்டிஸில் நான் அதுதான் சொல்லுவேன், ஒரு ஹோல் டிப் ஹோல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுறது பெட்டர். எப்பவுமே ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிற வரைக்கும் கிருமினால போய் தோண்டி தோண்டி பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் ஆப்வியஸாக பாக்டீரியா போய் உட்காரும், நம்மளுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும். பட் ஒரு கேவிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் ஃபில்லிங் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போல்லாம் ப்ரிகாஷனரியாகவே வந்து சீலன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சீலன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அந்த சொத்தை வந்து ஃபர்தராக போகாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே மேம். அதேமாதிரி நீங்கள் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க? உங்களுக்கு அதை ஃபர்ஸ்டே சொன்னோம், நம்ம ஒரு ஐவி இன்ஃபியூஷனில் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நம்ம பண்ணுறோம். ஸோ சுகரை குறைச்சி நம்ம பண்ணுறோம். இப்போ ஹீலிங்க்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சிஜன் தான் மெயின் நம்ம பாடியில். ஒரு ஆக்சிஜன் நல்ல பியூர், இப்போ நம்ம பியூர் ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிறது இல்லை, பியூர் ஆக்சிஜன் ஒரு பாடிக்கு கிடைச்சாலே எல்லா ஆர்கன்ஸுமே ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் HPOT, ஹைப்போபாரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து ஹைப்போபாரிக் ஆக்சிஜன் தெரப்பி ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நாங்கள் அதை கொடுக்குறோம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு அதை கொடுக்குறச்ச என்ன ஆகும்னா பல்லுலையும் சரி அந்த ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு இம்ப்ளான்ட் போடுறோம், இம்ப்ளான்ட் போட்ட பிறகு அவங்களுக்கு ஹீலிங் ரொம்ப டிலேடாக இருக்குது அப்படின்னா இந்த HPOT தெரப்பி கொடுத்தாக்க ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அங்கே ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். ஓசோன் தெரப்பி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டயபெட்டிக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி ஹீலிங்கை வந்து பெட்டர் ஆகும். அப்போ ஹீலிங் பெட்டர் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவங்களுக்கு பல்லு இருக்கும், நல்லா மென்று சாப்பிடலாம்.
ஓகே மேம். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் 24 ஏஜ் தான் ஆகுது. பட் ஆனால் அவருக்கு வந்து பல்லு ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு. இந்த மேல் பல் தான் விழுந்துச்சுன்னு பார்த்தா கீழே இருக்க பல்லும் விழுந்துருச்சு. அப்படி இந்த சின்ன வயசுலேயே பல்லுலாம் விழுமா? ஆமாம் சி இது வந்து ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் இருக்குது. டிசீஸ்னா சென்ஸ் இது வந்து அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10, 12, 16 வயசு அப்படிலாமே ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன அப்படின்னா அந்த முதல் 2 கடவா ஃபர்ஸ்ட் கடவா பல் அஃபெக்ட் ஆகும், முன்னாடி ஒரு பல் அஃபெக்ட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா இது நம்ம கண்டுபிடிக்கிறதே லைட்டாக ஆட ஆரம்பிச்ச பிறகு தான் அந்த யங் ஏஜ்ல கண்டுபிடிப்போம். ஏன்னா சின்ன வயசுல பல்லு விழுமான்னு நம்மளுக்கு யோசிக்க மாட்டோம், தானாவே பல்லு ஆடி விழுந்துரும். அது என்னன்னா அந்த 6 பல்லு மட்டும் ஃபர்ஸ்ட் எலும்பு கரைய ஆரம்பிக்கும். அதுக்குள்ள கிருமி வந்து அந்த வேலையை பார்க்கும். ஸோ அந்த கிருமி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேயே செஞ்சு ஈர்நோய்க்குள்ள ட்ரீட்மெண்ட்டை பண்ணி அந்த பல்லை பாதுகாக்கலாம். அங்கே போன் கிராஃப்டிங்லாம் வைப்போம், சர்ஜரி பண்ணி எலும்பை பொருத்தி அந்த பல்லை வந்து நிப்பாட்டி வச்சுக்கலாம். ஓகே, அதான் நம்ம ரூட் இருந்தால் கூட அதில் ரூட் கனால் பண்ணி அதில் ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு பல்லு நிற்கணும் அப்படின்னா சுற்றி இருக்க எலும்பு நிற்கணும். இப்போ அந்த எலும்பே இல்லாமல் நம்ம அந்த பல்லை நிற்க வைக்க முடியாது. ஸோ அந்த சுற்றி இருக்கிற எலும்பையும் ஈரையும் நம்ம பாதுகாத்துட்டாலே அந்த பல்லை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த பல்லு நம்ம வாயில இருக்கு. நம்ம அதை சுத்தமாக வச்சுக்காம பல்லுக்கு கேப்பு போடுறது, பல்லுக்கு இந்த ரூட் கெனால் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டு ஈரை நான் ப்ரஷ்ஷே பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த ரூட் கெனால் பண்ணி கேப் போட்ட பல்லுமே ஒரு பீரியட்ல வந்துடும். இம்ப்ளான்ட்டுக்கும் அதுதான், நம்ம எவ்வளோ ஸ்க்ரூ பண்ணி போடுறோம். இன்கேஸ் நம்ம அதை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அதுவும் ஃபெயிலியருக்கு தான் போகும். ஓகே மேம். சிம்பிளாக நம்ம டெய்லி 2 வேளை மேக்ஸிமம் ஒரு வேளையாவது ப்ரஷ் பண்ணிட்டு டெய்லி சால்ட் வாட்டர் காகிங் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணாலே அந்த பல்லு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே மேம். அதேமாரி மக்களுக்கு நிறைய பேர் பார்க்கும்போது ஒரு சந்தேகம் இருக்கும், பல்லு நிறைய பேருக்கு உடஞ்சிருக்கும், ஏதாவது விளையாடும் போது எப்படியாவது உடஞ்சிருக்கும் பல்லு. ஆனால் அது வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிற நல்லதா இல்லை அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கும்? இங்கே வந்து பண்ணுறாங்க, நம்ம கிளினிக்லேயே வந்து பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாள் எடுத்துக்கணும்? ஸோ இப்போ என்னென்னா இப்போ கீழே விழுந்துடுறாங்க, கீழே விழுந்த உடனே அந்த பல்லு வந்து முன்னாடி பல்லு பார்த்தீங்கன்னா தனியாக கலண்டி வந்துருச்சு, சரிங்களா? ஸோ அப்போ அது தனியாக கலண்டி வந்த பிறகு என்ன ஒரு 1 ஹவருக்குள்ளே நம்ம கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பால்லையோ இல்லை தண்ணிலையோ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பால் ஆல்வேஸ் பெஸ்ட் மீடியம். எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பல்லை நம்ம க்ளீன் பண்ணி திரும்ப உள்ளே வச்சு கம்பி கட்டி விட்டுட்டா லைஃப் நிற்கும். ஓகே, ஒரு 1 ஹவருக்குள்ள, மேக்ஸிமம் 1 ஹவர், பெஸ்ட் 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ள அந்த பல்லோட சேஃபா எடுத்துட்டு வந்துடணும். இதே சில பேர் உடைஞ்சு ரொம்ப வருஷமா இருப்பாங்க, அப்படி இருக்கிற கலர் மாறிடும். அது என்னன்னா அந்த பல்ல அடிப்பட்ட வேகத்துக்கு ரத்தம் வந்து ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சு, அதுதான் அந்த கலர் சேஞ்ச். பல்ல அடிப்பட்ட வேகத்துக்கு இமீடியட்டா டென்டிஸ்ட்டை போய் பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை செஞ்சுக்கலாம். லைக் ரூட் கெனாலோ இல்லை அதுக்கு ஃபில்லிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாக்க அதோட இம்பாக்ட் குறையும். இல்லாட்டி இது அடிப்படுறது பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்பல்லு தான் அடிப்படும். 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு வந்தவங்களாம் இருக்காங்க. 5 இயர்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக கலர் மாறி இருக்கும், கருப்பாக இருக்கும். இப்போ மாற்றுங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உள்ள வரைக்குமே பல்லு ரூட் வரைக்குமே போயிருக்கும். அப்போ அந்த பல்லை எடுத்துட்டு இம்ப்ளான்ட்டோ இல்லை பிரிட்ஜோ போடுற மாதிரி ஆயிடும். அதுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டாக்க இருக்கிற பல்ல உங்களோட பல்ல சேவ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆர்டிஃபிஷியல் டூத்தை விட நேச்சுரல் டூத் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகே மேம். நம்ம ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க மேம்? இப்போ நாங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டென்டிஸ்ட்ரி ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுறோம். லைக் ரூட் கெனால், அலைனர்ஸ் போடுறோம், லைக் எல்லாமே நம்ம பண்ணுறோம். நாங்கள் பேசிக்காக இப்போ ஒரு பெடான்டிஸ் ஒரு கம் இதில் இருக்கிறதுனால பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், ஏஜ்ட் பர்சன்ஸுக்கு, டயபெட்டிக் பர்சன்ஸுக்கு, இவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். லேசர்ஸ் பண்ணுறோம், இங்கே இம்ப்ளான்ஸ் பண்ணுறோம், ஜைகோமா இம்ப்ளான்ஸ் வரைக்கும் பண்ணுறோம். ஜைகோமா இம்ப்ளான்ஸ்ன்றது நம்ம இந்த கண்ணுக்கிட்ட இந்த தாடையிலேருந்து கொடுக்கக்கூடிய இம்ப்ளான்ஸ். ஸோ அதெல்லாமே நாங்கள் இங்கே பண்ணுறோம். சூப்பர் மேம். இந்த நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க. மக்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதெல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த நேர்காணலில் வந்து மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.